வணக்கம். இன்றைக்கு கைரேக சாஸ்திரத்தில் இந்த மோதிர விரல் குறித்து பார்ப்போம். அதாவது இது சூரிய விரல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது சூரிய விரல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த விரல் குறித்து பார்ப்போம். இந்த விரலுக்கு கீழே இருக்கிற சூரிய மேடு குணநலன்களை காட்டும். அதில் இருக்கிற குறியீடுகள் எத்தகைய பண்புகள் காட்டும்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது 1வது எண்ணை குறிக்கிறது. எண் சாஸ்திரத்தில் 1வது எண்ணுக்கு இந்த சூரிய மேட்டோட குணநலன்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை ஒரு முறை கேட்டுக்கிட்டிங்கன்னா இது இன்னும் முழு பயனை கொடுக்கறதா இருக்கும். ஓகே, அங்கே எண் சாஸ்திரத்தில் 1ஆம் நம்பருக்குரியது சூரியன். இந்த மேடு அதை குறிப்பிட்டு சொல்லும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே. சரி, இப்போ இந்த விரலுக்கு வருவோம். ஓகே, இந்த விரலோட அமைப்பு குறித்து பார்ப்போம். இந்த மோதிர விரல், அதாவது சாஸ்திரத்தில் ரேக சாஸ்திரத்தில் இது சூரிய விரல்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு விளங்குற மொழியில் பேசுகிறேன். இந்த மோதிர விரல் இந்த நடுவிரலுக்கு சமமாக வளர்ந்து இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த நடுவிரலுக்கு சமமாக வளர்ந்து இருந்துச்சுன்னா சூதாட்டத்தில் வல்லவர்களாக இருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த விரல் சொல்லும்போது அது சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த விரலுக்காக அது மீண்டும் சொல்கிறேன். இந்த சூரிய விரல், அதாவது இந்த மோதிர விரல் இந்த நடுவிரலுக்கு சமமாக வளர்ந்து இருந்துச்சுன்னா சூதாட்டத்தில் வல்லவர்களாக இருப்பாங்க, துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க, எத்தகைய பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள துணிகிறவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஓயாமல் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். சூதாடினாலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தானே செய்யும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மோதிர விரல் இந்த ஆள்காட்டி விரலோட கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா, ஓகே, நல்ல குணநலன்கள் கொண்டவங்களா இருப்பாங்க, நல்ல உயர்ந்த பதவி வகிக்கிறவங்களா இருப்பாங்க, இரக்க சிந்தை கொண்டவங்களா இருப்பாங்க, பிறருக்கு உதவுற மனோநிலையும் கொண்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த மோதிர விரல் இந்த ஆள்காட்டி விரலுக்கு சமமாக இருந்துச்சுன்னா, ஓகே, வெளியில் நல்ல பண்பாளர்கள் மாதிரி காட்சி கொடுத்தாலும் உள் மனசுக்குள்ள பணம் பதவி மோகம் கொண்டவங்களா இருப்பாங்க. வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பணம் பதவி அடையிறதுல மோகம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஓகே, அப்படி இல்லாமல் இந்த சூரிய விரல் இந்த ஆள்காட்டி விரலை விட இன்னும் கீழே இருக்கு, சின்னதாக இருக்கு, குட்டையாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப அநாகரிகமானவங்களா இருப்பாங்க. சும்மா அடாத செயலை செய்கிறவங்களா இருப்பாங்க. 1ஆம் நம்பர் தற்குறியாக இருப்பாங்க, பிறர் வெறுக்கத்தக்கவர்களாக நடந்துக்குவாங்க. சரி, இது இப்போ இந்த விரலோட அளவுகள் முறையில் சொன்னேன். இந்த விரலை இப்படி வச்சு பார்க்கும்போது இங்க இந்த நடுவிரலுக்கும் இந்த சூரிய விரலுக்கும் இடைவெளி இருந்துச்சுன்னா, ஒரு இடைவெளி கொஞ்சம் இடம் தெரிஞ்சிச்சுன்னா, துளை தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க எவ்வளோ செல்வம் வந்தாலும் அதுக்காக மயங்க மாட்டாங்க, எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதுக்காக கலங்கவும் மாட்டாங்க, ஒரு ஸ்டெடியாக இருப்பாங்க. அத்தகைய குணப்பாடு அவங்ககிட்ட தெரியும். இது இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைவெளி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அதே போல அடுத்தவங்களும் அவங்க விஷயத்துல தலையிடுறத விரும்ப மாட்டாங்க, கடுப்பாயிருவாங்க. இந்த விரல் கூர்மையா இருந்துச்சுன்னா, நகைப்பகுதி கூர்மையா இருந்துச்சுன்னா, இந்த முதல் அங்குலாசி கூர்மையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அசட்டுத்தனம் உள்ளவங்களா இருப்பாங்க, அசடுகளா இருப்பாங்க, அசட்டுத்தனம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் அகன்று இருந்துச்சுன்னா முதல் அங்குலாஸ்தி கலைத்துறையில் மிக்க ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க, இரக்க சிந்தை மிக்கவங்களாகவும் இருப்பாங்க.
இந்த விரலோட 3 அங்குலாஸ்தியும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துறவங்களா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த விரல் அமைப்பு அப்படி இருக்கிறவங்க கலைத்துறையில வெற்றிகரமா பேர் போடுறவங்களா இருப்பாங்க. கலைனா பல்வேறு கலைத்துறைகள் இருக்கு. நடிப்பு இருக்கு, ஓவியம் இருக்கு, சிற்பம் இருக்கு, நடனம் இருக்கு, பாட்டு இருக்கு, இப்படி பல்வேறு கலைகள் இருக்கு. ஓகே, இந்த கலைத்துறையில சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க. இந்த முதல் அங்குலாஸ்தி ஃபர்ஸ்ட் பீஸ் மற்ற 2 விட நீண்டு இருந்துச்சுன்னா, பெருசா இருந்துச்சுன்னா கலைத்துறையில மிக்க ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த விரலை மொத்தமே கலைத்துறை பத்தி பேசுறது தான். மிக்க ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. அதுல வெற்றியும் பெறுவாங்க. அப்படி இல்லாம மற்ற 2 அங்குலாஸ்தியை விட அந்த முதல் அங்குலாஸ்தி குறுகி இருந்துச்சுன்னா, சின்னதா இருந்துச்சுன்னா கலைத்துறை ஈடுபாடு இருக்கும், ஆனா முயற்சி வெற்றியை கொடுக்காது, தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். 2வது அங்குலாஸ்தி முதல் 2 விட 1வது 3வது விட பெருசா இருந்துச்சுனாக்கா நம்பிக்கை நாணயத்துக்கு பாத்திரமானவங்களா இருப்பாங்க. இந்த இலக்கியம், இந்த இலக்கிய படைப்புகள், ஆய்வு, இந்த துறைகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கண்டிப்பானவங்களாவும் இருப்பாங்க. அப்படி இல்லாம அது மற்ற 2 அங்குலாஸ்தியை விட குறுகி இருந்துச்சுன்னா குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில சில தோல்விகளை எதிர்நோக்க வேண்டியவர்களா இருப்பாங்க. 3வது அங்குலாஸ்தி மற்ற 2 விட பெருசா இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஆணவ பேச்சு கொண்டவங்களா இருப்பாங்க. தனக்கே எல்லாம் தெரியும்ட்டு பெரும் ஆடம்பர போக்கு காட்டுவாங்க. அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க. திமிரான போக்குல நடக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மற்ற 2 அங்குலாஸ்தியோட குறுகி இருந்துச்சுன்னா அந்த 3வது அங்குலாஸ்தி ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனாலும் பெரிய பிஸ்தா மாதிரி, பெரிய பருப்பு மாதிரி பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். மக்களுக்கு எந்த உதவி செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு எந்த உதவி செய்ய மாட்டாங்க. அதனால யாருக்கும் இவங்களையும் பிடிக்காது, இவங்க பேச்சையும் பிடிக்காது, இவங்க நடத்தையும் பிடிக்காது. சரி, இந்த விரலோட அமைப்பை பார்த்தோம். 2 விரலுக்கு இடையில் இருக்க இந்த துளைகள் என்ன மாதிரி பண்பை காட்டுதுன்னு பார்த்தோம். இந்த அங்குலாஸ்தி அமைப்பு எத்தகைய குணங்களை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த அங்குலாஸ்திகள்ல இருக்கிற குறியீடுகள் எத்தகைய குணநலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது அங்குலாஸ்தியில இந்த முதலாவது அங்குலாஸ்தியில ஒரு முக்கோண குறி இருந்துச்சுன்னா இந்த அழகு சாதனங்கள் ஆராய்ச்சியில ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. அதை உருவாக்கத்திலேயோ வடிவமைக்கிறதுலையோ அது குறித்த ஆய்வு செய்யறதுல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த துறை மூலமா அவங்களுக்கு வருவாய் வரும், நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம அந்த முதல் அங்குலாஸ்தியில சதுர குறி இருந்துச்சுனாக்கா கல்வித்துறையில ரொம்ப ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. கல்வியில ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு, கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. ஒரு இரக்க சிந்தை இருக்கும், பிறருக்கு உதவுற மனோநலம் இருக்கும், நல்ல பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க. அதே அந்த இடத்துல ஒரு வட்டக்குறி இருந்துச்சுனாக்கா கலைத்துறை ஈடுபாடு தான், கலைத்துறை ஈடுபாடு மிக்கவங்களா இருப்பாங்க. பிறருக்கு உதவுற மனோநலம் இருக்கும், வெற்றியும் பெறுவாங்க. அப்படி இல்லாம அங்க ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா, கவனமா கேளுங்க, பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா
கலைத்துறையில் மேதையும் பேர் போடுறவங்களா இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கலைத்துறையில் மேதை அப்படின்ட்டு உலகமகா நடிகன் அப்படின்னு சொல்லலாம், உலகமகா பாடகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த கலை, அவங்க ஈடுபட்ட கலையில மேக்சிமம் பேர் போடுறவங்களா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு இருக்காது, அதனால குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. யாரு? இத்தகைய அடையாளம் உள்ளவங்களுக்கு. இதே பெருக்கல் குறி பெண்களோட கை விரல்ல முதல் அங்குலாஸ்தில் இருந்துச்சுனாக்கா, இந்த பெருக்கல் குறி பெண்கள் கையில் இருந்துச்சுன்னா கற்புக்கரசி அப்படின்னு எல்லாராலும் போற்றப்படுபவங்களா இருப்பாங்க. அப்படின்னு நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்படின்னா அந்த குறி இல்லாதவங்கலாம் கற்பு நெறி இல்லாதவங்களான? அப்படி இல்லை. அதாவது எல்லாரும் இருக்காங்க, ஆனா சிலர் தானே பேர் போடுறாங்க. இப்ப கண்ணகி வாழ்ந்த காலத்துல கண்ணகி கற்புக்கரசின்னு பேர் போட்டாங்க. அப்ப மற்றவங்க கற்பு இல்லாம இருந்தாங்களா? எல்லாம் கற்புடைய பெண்கள் நிறைய இருந்தாங்க, ஆனா வெளிச்சத்துக்கு வரல. அவங்கெல்லாம் குடத்துள் விளக்கா இருந்தாங்க, கண்ணகி குன்றின் மேலிட்ட விளக்கா இருந்தாங்க. பெயர் வெளிச்சத்துக்கு வர்றது, பெயர் புகழ் வெளிச்சத்துக்கு வர்றத சொல்றோம். இந்த ரேகை, இந்த இருதய ரேகை இருக்க, அந்த ரேகை அப்படியே பட்டும் படாமும் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்குன்னா, அவர்கள் என்னதான் பாடுபட்டாலும் பேரும் புகழும் சம்பாதிப்பாங்க, வாழ்வாங்க, ஆனா வெளி உலகத்துக்கு பேர் தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ லோயர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பேர் தெரியல. செத்த கர்பால் சிங் தான் இன்னும் லோயர்னா அவர் பேர் தான் வெளியில் வருது பாருங்க. அந்த மாதிரி. சரி, அதுக்காக திறமை இல்லைன்னு இல்லை, அது திறமை வெளிப்படுறதுக்கும் ஒரு அம்சம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அந்த பெண்கள் கையில் அந்த மாதிரி இருக்குன்னா, இந்த முதல் அங்குலாஸில் பெருக்கல் குறி இருக்குன்னா கற்புக்கு அரசின் பேர் போடுறவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு கண்ணகி கையில் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க கற்பனை இல்லாதவங்க இல்லாதவங்களும் இருக்காங்க, ஆனா அந்த புகழ் பெற அம்சம் அவங்களுக்கு குறைவுன்னு அர்த்தம். இவங்க ஒதுங்கி இருந்தாலும் உலகம் இவங்க மாதிரி உள்ளவங்களை விரட்டி விரட்டி புகழும். இதுதான் அங்க உள்ளது. சரி, வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இதை எடுத்து அங்க நட்சத்திர குறி இருந்துச்சுன்னா அந்த முதல் அங்குலாஸ்தியில, ஓகே, அவங்க கலைத்துறையில நிறைய சம்பாதிப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகே, அது தவிர்த்து இங்க நேர்கோடு இருந்துச்சுன்னா முதல் அங்குலாஸ்தியில நேர்கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க, அதுல வெற்றியும் பெறுவாங்க. அதே குறுக்கு கோடுகள் இருந்துச்சுன்னா கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க, ஆனா வெற்றி பெற முடியாது. அதனாலே மனம் சோர்வுற்று சலிப்புற்று சிலர் மென்டல் கேஸா போறது கூட இருக்கு. அதாவது எவ்வளவு முயற்சி பண்ணி கிடைக்காம இந்த தெருவுல ஆடுபவர்கள், இந்த சிலர் கச்சேரியில இடம் கிடைக்காம இந்த பொதுமக்கள் கூடியிருக்க இடத்துல இசையை மீட்டுறதும் பாட்டு பாடுறதும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ கூட பார்க்கலாம் சில மக்கள் கூடுற இடத்துல. அதாவது திறமை இருக்கு, முயற்சி எடுக்கிறாங்க, மேடை கிடைக்கல, அரங்கம் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால வீதியில் நின்று பாடுறவங்களா வீதியில ஆடுறவங்களா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அம்சம். அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க பிரகாசிப்பாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால அப்படி இருக்காங்க. திறமையில குறை இல்லை, வாய்ப்பு இல்லாது. வாய்ப்பும் கூடி வரணும் இல்லையா? மனுஷனுக்கு அதிர்ஷ்டமும் கூடி வரணும் இல்லையா? சரி, அதான் அங்க உள்ளது. அதனால அவங்க திறமையை குறைச்சி இடம் போடக்கூடாது, வாய்ப்பு கூடி வரணும். அதுக்குரிய கிரக பலனும் சரியா அமையணும், அப்பதான் அது கூடி வரும். அதான் கொடுக்கறது இவன் கூறிய பொழுதுகிட்டு கொடுக்கும்னு சொல்றதுலாம் இந்த கிரக அம்சங்கள் தான், தசாபுத்தியோட தன்மைகள் தான். சரி, இது முதல் அங்குலாஸ்தி பத்தி உள்ள நேரம் சொன்னேன். அதுல இருக்க குறியீடுகள் பத்தி எல்லாம் சொன்னேன். ஒரு முறைக்கு 2 முறையா போட்டு போட்டு கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மனசுல பதியும். இப்ப 2வது அங்குலாஸ்திக்கு போவோம். இந்த 2வது அங்குலாஸ்தியில ஒரு முக்கோண குறி இருந்துச்சுன்னா கலைத்துறையில மிக்க ஈடுபாடு கொண்டவங்களாவும் அதை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் பேர் புகழ் பெறவங்களா இருப்பாங்க. அந்த ஈடுபாடும் அந்த ஆராய்ச்சியும் அவங்களுக்கு அரசாங்க வெகுமதியை கூட கொடுக்கும், சமுதாயத்தால் புகழப்படுபவர்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம அங்க ஒரு சதுர குறி இருந்துச்சுன்னா
நல்ல விஸ்தாரமான அறிவு கொண்டவங்களா இருப்பாங்க, பரந்த நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு, சிறந்த சிந்தனையாளராக இருப்பாங்க, நல்ல குணநலன்கள் இருக்கும், வாழ்க்கையிலையும் வெற்றிகரமாக நடத்துவாங்க வாழ்க்கையிலையும். அப்படி இல்லாமல் அங்கே ஒரு வட்டக்குறி இருக்கு அப்படின்னீங்கன்னா எடுத்த காரியத்தை சோர்வு இல்லாமல் முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல பண்பாளர்களாக இருப்பாங்க. அப்படி அது இல்லாமல் அங்கே ஒரு பெருக்கல் குறி இருக்கு அப்படின்னீங்கன்னா விஷத்தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க, பழி உணர்ச்சி மிக்கவங்களா இருப்பாங்க, தன்னை குறைச்சி பேசினவங்க, தன் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தவங்கள வஞ்சம் தீக்காம விட மாட்டாங்க, கெட்ட இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க, நல்லவர்கள் இல்லை. இதே ஒரு நட்சத்திரக்குறி அங்கே இருந்துச்சுன்னா நல்ல உயர்ந்த பண்பாளராக இருப்பாங்க, எல்லாரும் பாராட்டக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை கொண்டவராக இருப்பார், நல்ல மனுஷனா இருப்பார். இதே அங்கே ஒரு வலைக்குறி அதாவது பாய்க்குறி இருந்துச்சுன்னா கெட்ட பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க, கீழ்த்தரமான புத்தி கொண்டவங்களா இருப்பாங்க, அடாத காரியம் செஞ்சுட்டு அந்த தண்டனைக்கு ஆட்படுறவங்களாவும் இருப்பாங்க. அங்க மேல் நோக்கின கோணம் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. கீழ் நோக்கின கோணம் இருந்துச்சுன்னா என்ன முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாம விழுந்து கிடப்பாங்க. அங்க ஒரு நேர்கோடு இருந்துச்சுனாக்கா ஒரு நேர்கோடு இருந்துச்சுன்னா அவங்க கலைத்துறையில வெற்றிகரமா முன்னுக்கு வருவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா முயற்சி அதிகமாக இருக்கும், பலன் சிறிதளவு தான் இருக்கும். அதுலேயும் அந்த கோடுகளில் கிளைகள் இருந்து கோடுகள் சாஞ்சி இருந்துச்சுனாக்கா எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில் தான் முடியும். அப்படி இல்லாமல் சிறு சிறு குறுக்கு கோடுகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறைய அவங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட எந்த திறமையும் இருக்காது. அதனால மக்கள் விருப்புக்குரியவங்களா தான் இருப்பாங்க, மக்கள் விருப்பத்துக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டம். இங்க ஒரு முக்கோணக்குறி இருந்து இந்த சூரிய ரேகையும், இதை நான் பிறகு சொல்றேன், இதெல்லாம் முடிச்சுட்டு சூரிய ரேகையும் வலிமையா இருந்துச்சுன்னா சிறந்த புலவர்களா விளங்குவாங்க. இப்ப கம்பர்கள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம அங்க ஒரு சூரிய ரேகை இருந்துச்சுன்னா, ஒரு வட்டம், அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி, ஒரு சூரிய ரேகை இருந்துச்சுன்னா கலைத்துறையில சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க, அரசாங்க பரிசு பாராட்டு பட்டம் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே அங்க அப்படி இல்லாம ஒரு புதன் குறி இருந்துச்சுன்னா கலைத்துறையில சிறந்து விளங்குவாங்க, பிறருக்கும் தன் கலையை கற்றுக் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம அங்க ஒரு சுக்கிர குறி இருந்துச்சுனாக்கா, இந்த குறியீடுக்கு பத்தினா ஏற்கனவே காட்டியிருக்கேன், சுக்கிர குறி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா, சுக்கிர குறி இருந்து இந்த சுக்கிர மேடும் உயர்ந்து இருந்துச்சுனாக்கா இசைத்துறையில ஏஆர் ரஹ்மான், இளையராஜான்னு பேர் போடுறவங்களா இருப்பாங்க. சரி, இது ரெண்டாவது அங்குலாஸ்தி குறியீடுகள். மூணாவது அங்குலாஸ்திக்கு போகும். இது கடைசி அங்குலாஸ்தி. ஓகே, இந்த மூணாவது அங்குலாஸ்தியில ஒரு முக்கோண குறி இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப தற்பெருமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. குறிப்பா கலைத்துறையில நான் பெரிய உலகமாக நடிகன்னா மற்றவனுக்கு என்ன, அவனா நடிக்கிறானா, அவனுக்கு நடிக்க தெரியுமா, நான் நடிப்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னையே ரொம்ப உயர்த்தி உயர்த்தி பேசுறவங்களா இருப்பாங்க, தற்புகழ்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது கஷ்டம், அவங்க பண்பையே அவங்களை இறக்கி வச்சோம். ஏன்னா உலகம் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு, இது அவங்க உணர தவறிடுறாங்க. ரொம்ப பேர் தன்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கானோ இல்லையோ, தன்னை சுற்றி இருக்கிறவனை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கணும் முத. ஆக கொஞ்சம் தற்பயமாக பிடிச்சவனா இருப்பான், குறிப்பாக வச்சுக்கிட்டு முன்னுக்கு வர்றது கஷ்டம். அப்படி இல்லாமல் அங்கே ஒரு சதுரக்குறி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த நுண்கலைகளில் தேர்ச்சி பெற்று விளங்குறவங்களா இருப்பாங்க. சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை,
அந்த மாதிரி உள்ளதுல ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களா இருப்பாங்க, நல்ல பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க, பிறருக்கு உதவுற மனப்பான்மையும் இருக்கும். அப்படி இல்லாம அங்க ஒரு வட்டக்குறி இருந்துச்சுன்னா நல்ல இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க, எடுத்த காரியத்தை சோர்வு இல்லாம முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா அங்க நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ வஞ்சிக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருப்பாங்க, நம்பி நம்பி மோசம் போறவங்களா இருப்பாங்க. அப்படி பெருக்கல் குறி இல்லாம ஒரு நட்சத்திர குறி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா வெளிப்புகழ் வெளி கௌரவம் ரொம்ப பந்தா காட்டுற மனுஷனா இருப்பான். தாம் தூம் செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன்ல மூழ்கி ஐயோ ஐயையோ ஐயையோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறவனா இருப்பான். அப்படி இல்லாம அங்க ஒரு சந்திர குறி இருந்துச்சுனாக்கா, அரைநிலவு போல ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில என்ன முயன்றாலும் முன்னுக்கு வர முடியாது, அவன் வாழ்க்கை கீழே அதல பாதாளத்தை விழுந்தே கிடக்கும். அப்படி இல்லாம அங்க ஒரு சுக்கிரக்குறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களால் லாபம் அனுபவிக்கிறனா இருப்பான். பெண்களால் அவனுக்கு எல்லா அனுகூலங்கள்லாம் நடக்கலாம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கலாம், லாபகரமான காரியங்கள்லாம் நடக்கலாம், நன்மைகள் வரும், பெண்களால் நன்மைகள் அடைய பெறுவார்கள். அப்படி இல்லாம ஒரு நேர்கோடு இருந்துச்சுனாக்கா எடுக்கிற காரியங்கள் வெற்றியில முடியும். ஒண்ணுக்குப்பட்ட கோடுகள் இருந்துச்சுனாக்கா எடுக்கிற காரியங்கள் தோல்வியில் முடியும், பெரும் போராட்டம் நடத்தி வெற்றி பெற முயற்சி பண்ணணும். அதுலேயும் கிளைகள்லாம் பிரிஞ்சு இருக்கு, சாஞ்சிலாம் இருக்கு அந்த ரேகை அந்த கோடுகள் அப்படின்னீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வியிலேயே முடியும். சரி, இது இந்த ரேகையோட அமைப்பு, இந்த மூன்றாவது அங்குலாஸ்தியோட அமைப்பு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த விரலோட அமைப்பை பற்றி சொன்னேன். முதல்ல அமைப்பு, விரலோட அமைப்பு, அதோட தன்மை சொன்னேன், அங்குலாஸ்திகளோட நீளம் குறுகலை சொன்னேன். இப்போ இந்த அங்குலாஸ்திகளில் இருக்கிற அடையாளங்களை வச்சு என்ன எத்தகைய பண்பு இருக்குன்னு சொன்னேன். இது பொதுவாக இந்த கிரக அமைப்புக்கு எண் சாஸ்திரத்தில் 1வது படிச்சுக்குங்கன்னு கேட்டுக்குங்கன்னு சொன்ன ஒரு முறைக்கு 2 முறையா. அப்போ இந்த ஒரு விரலை பார்த்து சில குண இயல்புகள் சொல்லலாம். அதுவும் இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ அவங்களுக்கு இப்போ சூரிய தசை நடக்குதுன்னா நம்ம இதில் படித்தது எல்லாத்தையும் அங்கே பார்க்கலாம். அப்போ அந்தந்த எந்த தசை நடக்குதோ அது அவங்களோட லக்னத்துக்கு சுபகிரகமாக இருந்துச்சுனாக்கா நன்மைகளை கொண்டு வரும், அசுபகிரகமாக இருந்துச்சுன்னா பாதகங்களை கொண்டு வரும். அந்த பாதகமான கூறுபாடுகள் நடக்கும், சுபகிரகமாக இருந்தால் நன்மையான கூறுபாடுகள் நடக்கும். இந்த கிரக சாஸ்திரம் இருக்க ஜோதிட சாஸ்திரம் அது மூலம் இது இது வெளிக்காட்டும். இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கையை பிடிச்சி பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் எந்த மேடு உயர்ந்திருக்கு, எந்த விரல்கிட்ட மேடு உயர்ந்திருக்கு, அதை வச்சு அதோட தசை நடக்குதுன்னு யாருக்கோ அனுமானிக்கலாம். கொஞ்சம் இதில் நிறைய பார்க்கணும், பார்க்க அனுபவம் வரும். அனுபவம் வந்தால் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரேகைகள் எல்லாத்தையும் இந்த மேடுலேருந்து இந்த ரேகைகள்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரேகை இருக்கு. இந்த விரலை முடிச்சிட்ட பிறகு அதையும் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சொன்னேன். இந்த இப்போ விரலும் ஒவ்வொரு விரலாக சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒரு விரலை பிடிச்சா என்னால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடியும். நான் உங்களுக்கு மெயினானு சொன்னேன், ஒன்றும் நுட்பமாக உள்ளதெல்லாம் சொல்லலை, இறங்கலை. இது மெயினாக உள்ளதே தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பெரும்பாலும் இந்த ரேகை இங்கே இவ்வளோ நேரம் நான் வேலை மனக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு கோடு கூட இருக்காது, கிளீனாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அவங்க எதேச்சியாக நீங்கள் பார்க்கும்போது சில கையில் பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன், நிறைய கைகளை பார்த்துருக்கேன். இந்த ஜோதிட சாஸ்திரம், எண் சாஸ்திரம், இந்த கைரேகை சாஸ்திரம் எனக்கு 1976 இந்த துறையில் ஈடுபாடு காட்டுறேன். நான் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். கட்டுற வித்தியை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு, என்னோட போயிடக்கூடாது. அதனால தான் வியூஸ் பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஒரு திட்டம் போட்டேன், முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். நான் போய் ஒரு நாளைக்கு காண போயிடுவேன். என் சேவை மெய், இது நிற்கும், என் பேச்சு நிற்கும், இந்த உடம்பு நிற்காது, ஒரு நாளைக்கு சாஞ்சிடும். அந்த உண்மை தெரிஞ்சா கொடுத்துட்டு போகிறேன். பணமே வாழ்க்கை இல்லை, அதனால் எல்லாத்தையும் பணம் பண்ண முடியாது. இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு போகணும்.
ஓகே, நன்றி கடனை ஏதாச்சும் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு இருந்து நம்ம நிரம்ப பெற்றிருக்கோம். ஏன்னா இந்த ஆடை நான் நெய்ததில்லை, இந்த சமுதாயம் இந்த ஆடையை உருப்பறதுக்கு எத்தனையோ பேர்த்தோட உழைப்பு இருக்குது. இல்லை நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு காசை மேலே வச்சு தொட்டு ஒட்டிக்க முடியாது. ஆடையா சேவை தான் வேணுங்க. அதனால நிறைய பேர் இந்த சமுதாயத்திலிருந்து முகம் தெரியாத பலர்கிட்ட இருந்து அதுக்கு பதிலாக நம்ம ஏதாச்சும் கொடுத்துட்டு போகணும். இப்போ நான் கட்டுற வித்தையே கொடுத்துட்டு போகிறேன், ஒரு திருப்தியாக போகலாம். பணம் ஒரு இடையீட்டு கருவி, அதை நம்ம பெருசாக கருத்த முடியாது. அது மக்களை இயங்க வைக்கிறதுக்காக, இன்ஜினை ஓட வைக்கிறதுக்காக உள்ள ஒரு கருவி மாதிரி தான். அவங்கவுங்ககிட்ட உள்ளது கொடுத்துட்டு போகணும் சமுதாயத்துக்கு. எல்லாத்தையும் பணமாகவே பார்க்க முடியாது. சமுதாய கடன், கற்ற வித்தை, அவங்களுக்கு தெரிஞ்சது கொடுத்துட்டு போகணும் சமுதாயத்துக்கு. சரி விடுங்க, இந்த அடிப்படையில் இன்னும் இந்த ஒரு விரல் பாக்கி இருக்கு. ஓகே, விளங்குதா? புதன் விரல் பாக்கி இருக்கு. இது பெரும்பாலும் பிஸ்னஸையும் இந்த கேப் மாதிரி மொல்ல மாதிரித்தனம், இந்த மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸு, இந்த பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் இந்த விரலில் பேசலாம். ஓகே, இது அடுத்த முறை நான் உங்களுக்கு இந்த விரலை முடிக்கிறேன். இந்த விரலை முடிச்சனாக்கா ஏறக்குறைய கை ரேகையே முடிச்சிட்ட மாதிரி தான் தெரியுது. இன்னும் ஒரு 2 ரேகை இருக்கு உங்களுக்கு. நான் இன்னும் சூரிய ரேகை, இந்த புதன் ரேகை பற்றி பேசலை. இது அவ்வளோ முக்கியம் இல்லை. சிலர் கையில் இருக்காது, அந்த ரேகையும் இருக்காது அப்படின்றதுக்காக முக்கியமான ரேகைகள் தான் பேசினேன். இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தை முழுமைப்படுத்துறதுக்காக இதையும் சொல்லிடுறேன். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2 ரேகை, இது ஞான ரேகை, பயண ரேகை அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன கோடு. பெரும்பாலும் அந்த பயணங்கள் வரும்போது தான் தோன்றும். ஒரு 4 குறியீடுகள் இருக்குது, அதை பற்றி பேசணுமா ஓவரால் எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஒரு 97-98% முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் திருப்பி இந்த விரலோட அமைப்பில் இருக்க இந்த நகங்களை பற்றி பார்த்து சொல்லிட்டோம்னா ஏறக்குறைய கைரேகை அமைப்பு ஒரு 100% முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இன்னொரு 2-3 வீடியோவில் இதை முடிச்சு கொடுத்துடலான் இருக்கு. இது வரைக்குமே இது ஒரு 19 பாடத்துக்கு ஓடியாந்துட்டு இருக்கோம். ஒரு 25 பாடத்துக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துட்றேன் நான். அப்போ நல்லா பார்த்துங்க. ஏன்னா இப்போ முடிஞ்சுன்னா கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரி, எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த அளவில் முடிக்கிறோம். அதாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு ஊக்கமாக இருக்கும்ல எனக்கும். அதில் ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை வேறு கேள்வி இருந்தாலும் ஜோதிட சம்பந்தமான கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் பாடப்பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். இந்த ரேகை அடிப்படையில் வாழ்வியல் கூறுபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியாதுன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக அதுக்கு பதில் கொடுப்பேன், உங்களுக்கு பயனாக இருக்கும். அதை விட்டு நான் பாட்டுக்கு உங்களுக்கு வேண்டாத, உங்களுக்கு தேவைப்படாத விஜய் சொன்னால் அறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆள் போர் அடிக்கிறான்டா அப்படின்ட்டு. நான் போர் அடிக்க விரும்புறதே இல்லை, பயனாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, பேசிக்கிட்டே இருந்த நேரம் போய்கிட்டே இருக்கும். அதனால் இன்னைக்கு இந்த அளவில் இதை நிறுத்துவோம். இன்னும் 2-3 நாளில் மீண்டும் உங்களை இந்த கடைசி இந்த சுண்டு விரலில் உங்களை சந்திக்கிறேன். சென்று வென்று வாருங்கள்.